பேங்கிங் அப்படிங்கிறது வந்து ரெண்டு வகையான ஆக்டிவிட்டீஸோட ஒரு காம்பினேஷன். ஒன்று வந்து பேங்க்கில் அவங்களோட சர்ப்ளஸ் பணத்தை டெபாசிட்டாக பண்ணுறவங்க, இன்னொருத்தவங்க வந்து ஸோ கார்பரேட் பேங்கிங்கில் இறங்குறவங்க யாரும் வந்து தாபாலுக்கு பணம் கொடுக்காமல் இருக்க முடியாது. எங்களை மாதிரி இருக்கிற பேங்குக்கெல்லாம் அந்த 100 கோடி ரூபா நெட்ஒர்த் வர்றதுங்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி 100 வருஷம் ஆச்சு. ஸோ எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் வந்து சாதாரண மக்களுக்கான பேங்க். Welcome back to another episode of Magic 20 Tamil வழங்கும் கார்னர் ஆஃபீஸ். ஒரு 121 வருஷம் லெகசி பிஸ்னஸோட சிஇஓ கிட்ட இன்னைக்கு பேச போகிறோம். இது பிஸ்னஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு ஹோம் பிராண்டுன்னே சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், இன்னைக்கு எங்களோட பேச வந்ததுக்கு. மிஸ்டர் காமகோட்டி சார், 14 இயர்ஸாக நீங்கள் வந்து சியூபியோட சிஇஓவாக இருக்கீங்க. அண்ட் ஒரு பேங்க்குக்கு வந்து ராசியான பேங்க், ஈஸியான பேங்க் அப்படின்னு ஒரு டேக்லைன் ரொம்ப புதுசாக இருக்குது. பேங்க் இஸ் ஆல் அபவுட் நம்பர்ஸ், லாஜிக், அவ்வளோதான் இல்லையா? பேங்க்ல ராசி எங்கேருந்து வருது? ஸோ ஹவு டு யூ மெயின்டைன் தட் ஹியூமன் சென்ட்ரிக் அப்ரோச்? இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் வந்து என்னென்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஈவன் அதுக்கு முன்னாடி கூட இருக்கலாம், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மார்க்கெட் ரிசர்ச் குரூப்பை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து கிட்டத்தட்ட எங்களோட நிறையா கஸ்டமர், கிட்டத்தட்ட ஒரு 100 கஸ்டமருக்கு மேலே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ், டெபாசிட்டர்ஸ், சேவிங்ஸ் பேங்க் ஹோல்டர்ஸ், பாரோயர்ஸ், இந்த மாதிரி வந்து பல பேர்கிட்ட அவங்க சிட்டூனியன் பேங்க்னாக்க என்ன அவங்களோட மனசில் முதல்ல வருது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் அவங்க வந்து கேட்டாங்க. அது அதில் ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் வந்து என்னன்னாக்கா, ப்ரிடாமினன்ட்லி எல்லாரும் சொன்னது வந்து என்னென்னா, எங்களுக்கு வந்து இந்த பேங்க் வந்து ராசியான பேங்க் அப்படின்னு அவங்க கஸ்டமர் சொன்னதுலேருந்து தான் வந்து இந்த பர்டிகுலர் சமாச்சாரம் வந்தது. இது நாங்கள் ஆக்சுவலாக இந்த எக்ஸசைஸ் நாங்கள் பண்ணிட்டு இருந்த போது, அப்போ தான் வந்து எங்களோட இந்த கலர் ஸ்கீம்லேருந்து பல விஷயங்களுக்கு வந்து ஒரு மாடல் கொடுத்துட்டு இருந்தோம். அப்போ வந்து கஸ்டமர்கிட்ட வந்து நாங்கள் இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் டெக்னாலஜி இல்லாமல் அப்போ தான் வந்து டெவலப் ஆகி வந்துட்டு இருந்த ஒரு பீரியட். ஸோ அப்போ வந்து எங்களோட தாட் ப்ராசஸ் வந்து என்னென்னாக்க, பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸை வந்து ஈஸியாக பண்ணணும் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ அதனால ஒரு நாளைக்கு வந்து இந்த மார்க்கெட் ரிசர்ச் ஃபர்ம் கொண்டு வந்த ராசியான பேங்க்குங்கிற டேக்லைனோட நாங்கள் கொண்டு வந்துட்டு இருந்த ஈஸியான பேங்க்குங்கிற டேக்லைனையும் சேர்த்து போட்டு இந்த ராசியான பேங்க், ஈஸியான பேங்க்னு வந்தது. ஸோ அதுலேருந்து இது பில்டப் ஆகி வந்து தான் அது வந்து கஸ்டமர்ஸோட வந்து அது ஈஸியாக அது வந்து ரெசனேட் ஆச்சு. அதனால் அந்த டேக்லைனை கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 வருஷம் பீரியடில் அது கண்டினியூஸாக ஓடிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ராசியான பேங்க், ஈஸியான பேங்க்னு சொல்லும்போது ப்ரிடாமினன்ட்லி தமிழ்நாட்டில் தான் நமக்கு நிறையா கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ கும்பகோணமில் ஒரு குரூப் ஆஃப் 20 பேர் 1904 ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பிரான்ச்சஸும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் 800 பிரான்ச்சஸில் 600 பிரான்ச்சஸ் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ உங்களோட டிப்பிக்கல் கஸ்டமரோட பர்சனா என்ன? அதாவது இது வந்து 2 வகையாக இதை வந்து பிரிச்சுக்கிறோம். ஒன்று வந்து பேங்கிங் அப்படிங்கிறது வந்து 2 வகையான ஆக்டிவிட்டீஸோட ஒரு காம்பினேஷன். ஒன்று வந்து பேங்க்கில் அவங்களோட சர்ப்ளஸ் பணத்தை டெபாசிட்டாக பண்ணுறவங்க, இன்னொருத்தவங்க வந்து அதுலேருந்து கடன் வாங்கிக்கிறவங்க. ஸோ இன்ஃபேக்ட் பார்த்தாக்க டெபாசிட்டர்ஸுக்கு பேங்க் வட்டி கொடுக்குறது, பாரோயர்ஸ் வந்து அவங்க பேங்க்குக்கு வட்டி கொடுக்குறாங்க. ஸோ 2க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ், அதில் வந்து செலவுகள் போக பாக்கி இருக்கிறது தான் ஒரு பேங்க்குக்கு இருக்கிற லாபம். நாங்கள் எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் சொல்கிற மாதிரி முதல் கிட்டத்தட்ட ஒரு 1965 வரையில் அநேகமாக வந்து எல்லா சிட்டூனியன் பேங்கோட பிரான்ச்சஸும் காவேரி டெல்டா ஃபார்தஸ்ட் பிரான்ச் வந்து அப்போது மணப்பாறையில் தான் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூரில் 1973 ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அவுட் சைடு தி ஸ்டேட் வந்து கர்நாடகா, பெங்களூரில் 1980 ஆச்சு. அதுக்கப்புறம் செகந்திராபாத், ஹைதராபாத்லலாம் அந்த 84 வரையில் வந்தது. இதில் பேசிக்கலி இதில் வந்து எப்படி வந்ததுனாக்கா, நாங்கள் எங்களோட கஸ்டமர்களை கேட்ச் பண்ணி தான் போனோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பெங்களூர் அப்படின்னு எடுத்துட்டாக்க, பெங்களூரில் எங்களோட முதல் செட் ஆஃப் கஸ்டமர் ஆனவங்க எல்லாருக்கும் உதாரணத்துக்கு வந்து கோயம்புத்தூரில் நிறையா பிஸ்னஸ் கனெக்ஷன்ஸ் இருந்திருக்கும்.
ஸோ அதுமாரி வந்து இப்போ பிறப்பு உதாரணத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட பிரான்ச் வந்து லூதியானாவில் ஆரம்பித்தோம். நான் வந்து லூதியானாவுக்கு பிரான்ச் விசிட்டு போயிருந்தேன். ஆரம்பித்து ஒரு 5-6 மாதம் கழிச்சு. நான் வந்து பர்டிகுலர்லி ரொம்ப தூரக்க பிரான்ச் ஆரம்பிக்கிற போது ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இங்கேருந்து நம்ம ஒரு மேனேஜரை போடுற போது அவங்க நம்மக்கிட்ட ஒரு 10-15 வருஷம் வேலை பார்த்துருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் ஜாக்கிரதையாக ரொம்ப போட்டு ஏதாவது தப்பு தண்டா பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பிரைமரி ஆஸ்பெக்டாக இருக்கணும். பர்டிகுலர்லி வந்து லோன் கொடுக்குற போது பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்தா வந்து ஒரு 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 5-6 மாதம் கழித்து பார்த்தா ஒரு 5-6 சர்தார்ஜி உட்காந்துருந்தாங்க. அது நான் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் போனேன். எப்படி வந்து ஒரு 5-6 சர்தார்ஜி முதல்ல வந்தா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டபோது அதில் 2 பேர் சொன்னது வந்து என்ன அப்படின்னாக்க, எங்களுக்கு வந்து உங்கள் பேங்க்கை ஒரு 20 வருஷத்துக்கு மேலே தெரியும். எப்படின்னாக்க பெங்களூரில் எங்களுக்கு வந்து அவங்க எல்லாருமே வந்து இந்த சைக்கிள் ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, அதில் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க. பெங்களூர் சுல்தான்பேட் ஏரியாவில் இருக்கிற சைக்கிள் பார்ட்ஸ் ஹோல்சேலர்ஸ் நிறையா பேர் வந்து எங்களோட கஸ்டமர்ஸ். அவங்க எல்லாரும் உங்களோட கஸ்டமர்ஸுங்கிறதுனால உங்களோட நான் 20 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே எங்களுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் உண்டு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுமாரி நாங்கள் வந்து போகிற போது முதல்ல வந்து என்னன்னாக்கா எங்களோட ஒரு டிப்பிக்கல் கஸ்டமர் நாங்கள் அவுட் சைட் தி ஸ்டேட்டு போகிற போது எதிர்பார்க்கறது வந்து என்ன அப்படின்னாக்கா அவங்க வந்து ஒரு எம்எஸ்எம்இ கஸ்டமராக இருப்பாங்க. ஸோ பொதுவாக நாங்கள் வந்து ஒரு 90-95% ஆஃப் நம்மளோட பாரோயர்ஸை பொறுத்தவரையில் அவுட் ஆஃப் தி ஸ்டேட்டு போகிற வரையில் அவங்க வந்து நம்மளோட லைக்ஸே ஒரு 100% ஆஃப் தி பேங்கிங்கும் நம்மக்கிட்ட வச்சுக்கிற ஒரு எம்எஸ்எம்இ பாரோயர் தான் வந்து ஒரு டிப்பிக்கல் நம்மளோட பாரோயராக இருப்பாங்க. இன்றைக்குமே கிட்டத்தட்ட எம்எஸ்எம்இ ட்ரேடிங், ஹோல்சேல் ட்ரேடிங், ரீட்டைல் ட்ரேடிங், அக்ரிகல்ச்சர், கோல்டு லோன் இது எல்லாத்தையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 80% 85% வரையில் நம்மளோட டோட்டல் லோன் புக் வந்து இந்த செக்மெண்ட்லேருந்து தான் வருது. ஸோ ஒரு புது ஊரில் போய் இந்த பிஸ்னஸை நம்ம பில்டு பண்ணினதுக்கப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போய் ராஜஸ்தானுக்கு போனோம். கிட்டத்தட்ட ஒரு 15-20 பிரான்ச் இப்போ லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் பில்டு பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தாக்கா வந்து ஒரு பில்வாரா, ஒரு பலோத்ரா, ஒரு பாலி அப்படின்னு வந்து எடுத்துட்டாக்க அங்கே இருந்தவங்க எல்லாரும் நம்மளோட இன்றைக்கி கஸ்டமராக இருக்கிறவங்க எல்லாரும் டெக்ஸ்டைல் லைனில் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து கோயம்புத்தூர் நம்ம பெல்ட்லேருந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ ஒரு சமன் சப்ஸ்டன்ஸு சொன்னாக்கா முதல்ல நம்மளோட கஸ்டமராக வரவங்க வந்து எம்எஸ்எம்இ பிஸ்னஸில் இருந்து தமிழ்நாடு சைடில் அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கிறவங்க தான் முதல் கஸ்டமராக நமக்கு வருவாங்க. அவங்களோட ரெஃபரன்சஸில் அடுத்தடுத்த கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஓகே. ஸோ இப்போ அந்த காலத்தில் நீங்கள் அடுத்தடுத்த பிரான்ச்லாம் போகும்போது நியூஸ் பேப்பரை தவிர வேறு எந்த மீடியமும் இல்லை. இப்போ உங்களுக்கு டெக்னாலஜியில் எல்லா மீடியமும் இருக்குது டு அக்ரெசிவ்லி ஆட் மோர் கஸ்டமர்ஸ். அப்போது திஸ் வாஸ் அ வெரி குட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல முடியாது, ஆர்கானிக்கலாக ஒரு க்ரோ ஆயிருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து இன்னும் அதிகமான பிரான்ச்சஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ எல்லாமே மொபைல் ஃபர்ஸ்ட் ஆகிடுச்சு, அடுத்த யூபிஐ ஜென்ரேஷன் தான் வருது. நானே நெட் பேங்கிங் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ அடுத்த என் கசின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நெட் பேங்கிங்னா என்னன்னு கேட்குறாங்க. ஃபார் தெம் எவ்ரிதிங் இஸ் யூபிஐ, அதுலேயே அவங்களை கிரெடிட் கார்டு லிங்க் பண்ணிக்கிறாங்க. ஸோ நெட் பேங்கிங்கே தேவை இல்லைங்கும் போது ஒரு பேங்க்குக்கான தேவை இன்னும் என்ன இருக்குது? ஏன் இவ்வளோ பிரான்ச்சஸ் நமக்கு இன்னும் தேவைப்படுது? முக்கியமாக அதாவது வந்து என்னன்னாக்கா இந்த பிரான்ச்சஸ் வந்து என்னத்துக்கு தேவைப்படுறது அப்படின்னு சொன்னாக்க, பர்டிகுலர்லி நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இன்றைக்கி டெபாசிட் வச்சுட்டு இருக்கிறவங்களோட பிரான்ச்சுக்கு போக வேண்டிய ரிக்குவயர்மெண்ட் வந்து ஒரு ரீசனபிளி குறைஞ்சி போச்சு. பட் ஆனால் லோன் வாங்குறவங்களோட ரிக்குவயர்மெண்ட் வந்து குறையலை, அது வந்து கூட. ஏன்னா வந்து அது ஒரு டச் அண்ட் ஃபீல் கண்டினியூஸாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து இப்போ இன்றைக்கி முன்னாடி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 75% ஆஃப் தி டிரான்சாக்ஷன்ஸோ ஒரு பிரான்ச்சில் இருக்கிறவங்களோட டைமோ வந்து டெபாசிட் சைடு செலவாச்சுன்னாக்க இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து 75% வந்து லோன் வாங்குறவங்க, பர்டிகுலர்லி பிஸ்னஸ் லோன் கொடுக்குற போது இது வந்து தேவைப்படுறது. ஸோ முதல்ல வந்து பர்டிகுலர்லி ஆன்போர்டிங்க்கு, புது கஸ்டமர் அக்வசிஷனுக்கும், அதுக்கப்புறம் வந்து பேங்க்கு கொடுத்துருக்கிற பணம் வந்து சேஃபாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்கும் தேவைப்படுறது. பட் இதில் வந்து அதோட பரிமாணங்கள் மாறின்னு இருக்கு. முன்னாடி வந்து என்னென்னா ஒரு 500 கஸ்டமர்கள் வந்து எவ்ரி வீக் ஒரு தடையாவது வந்து பேங்க்குக்கு வருவாங்க அப்படின்ட்டு இருந்த பீரியடு போக இன்றைக்கி வந்து மாதத்துக்கு வரவங்களே 50 பேருக்குள்ளே தான் இருக்காங்க. அதேமாரி முன்னாடி ஒரு பிரான்ச்லேருந்து ஒரு சுற்று வட்டாரத்தில் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரை தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு இருந்தது போக
இன்றைக்கி 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் கூட டிபெண்டிங் அப்பான் தி சைஸ் ஆஃப் தி பிஸ்னஸ் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி பண்ணுறதுங்கிறது மாறி போயிடுது. இது வந்து இப்போது வந்து என்னன்னாக்க இந்த பிரான்ச்சஸோட ரிக்குயர்மெண்ட் வந்து அதேமாரி முன்னாடி 4000-5000 சதுரடி வரையில் இருந்திருந்த பெரிய பிரான்ச்சஸ்ஸு ஒரு 100 பேர் இருந்திருந்த பிரான்ச்சஸ்லாமும் ஈவன் வந்து ரூரல் செமி அர்பன்லலாமும் இருந்துட்டு இருந்த பீரியட்லாம் அந்த காலத்தில் பெரிய பிரான்ச்சஸ் பெரிய பேங்குக்கெல்லாம் உண்டு. அந்த நம்பர் ஆஃப் பர்சன்ஸு ஏரியா அது எல்லாம் வந்து குறைஞ்சி போயிடுத்து ஒரு பக்கம். பட் அதே சமயம் இது வந்து இந்த பிஸ்னஸோட நம்ம கொடுத்துருக்கிற இப்போ அசட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, உங்களோட பிஸ்னஸ் ஓடின்னு இருக்கா, ஒரு டச் அண்ட் ஃபீல் இருக்கிறதுக்குங்கிறதுக்கு பிரான்ச் வந்து இருக்குது. டெஃபினட்டாக பிரான்ச்சோட ரிக்குயர்மெண்ட் குறைஞ்சின்றதுக்கு அப்படின்னு சொன்னாலும் இது வந்து ஜீரோ ஆகிடுதுன்னு சொல்ல முடியாது. ஒரு அதோட வேலைகள் ப்ரையாரிட்டிஸ் வந்து இன்றைக்கி மாறி இருக்கு அப்படிங்கிறது வேணால் ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். கரெக்ட். இப்போது நீங்கள் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூஸ்வலி ஒரு பேங்க் ஆரம்பிச்சு கொஞ்சம் சில 100 கோடி டச் பண்ண ரெவென்யூ, நான் ப்ராஃபிட் கூட சொல்ல, ரெவென்யூ டச் பண்ண உடனேவே வந்து இமீடியட்டாக வெல்த் மேனேஜ்மெண்ட்டு, ஸ்டாக்கு, கிரெடிட் கார்ட்ஸு, அப்புறம் ஃபின்டெக், பேமெண்ட் கேட்வேஸ் இப்படி இறங்கிடுறாங்க. நம்மக்கிட்ட இன்னும் அந்த அளவுக்கு நீங்கள் இதிலலாம் ஏன் இன்னும் பிரான்ச் அவுட் பண்ணலை? என்ன இஸ் இட் ஸ்ட்ராட்டஜிக்கல் டிசிஷன்? நீங்கள் கேட்குறது வந்து பாதி உண்மை, பாதி வந்து ப்ராபபிளி வந்து எங்களோட தோல்வி, உங்கள்கிட்ட வந்து அதை கம்யூனிகேட் பண்ணாதது. அதாவது இது எப்படி வருது அப்படின்னு சொன்னாக்கா, என்னைக்கு வெல்த் மேனேஜ்மெண்ட்டு தேவைப்படுறது, வெல்த் மேனேஜ்மெண்ட்டு தேவைப்படுறதுங்கிறது வந்து என்னைக்கு வந்து ஒரு 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 பர்டிகுலர் இண்டிவிஜுவல்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து மேலே பண்ணினதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வெல்த் மேனேஜ்மெண்ட்டு தேவைப்படுறது. ஸோ எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் வந்து சாதாரண மக்களுக்கான பேங்க். எங்களது வந்து ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவலோட வந்து ஃபோக்கஸ் அப்படிங்கிறதோட சாதாரண மக்களுக்கான பேங்க். ஸோ எங்கள் கஸ்டமர்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் தேவையோ, எங்கள் கஸ்டமர்களோட ப்ராடக்ட்டுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து சிங்க்ரனைஸ் ஆகுதோ அந்த ப்ராடக்ட்ஸை வந்து நாங்கள் முழுசாக கொடுக்குறோம். உதாரணத்துக்கு இன்சூரன்ஸ் முதலாக வந்து ஒரு பேங்கிங் செக்டாருக்கு பர்மிஷன் கொடுத்து லிபரலைஸ் ஆன போது நாங்கள் எல்ஐசியோட ஆரம்பித்தோம். ஸோ ஆரம்பத்துலேருந்து ஏன்னா எல்ஐசி அப்படிங்கிறது வந்து இன்சூரன்ஸு அன்னி தேதிக்கு வந்து ஒரு காமன் மேனோட ப்ராடக்ட்டு. ஸோ விரைவாக நாங்கள் வந்து எல்ஐசியோட வந்து ஒரு முக்கியமான ஒரு பேங்க் அஷூரன்ஸ் பார்ட்னராக போனதுனால எல்ஐசி எங்களுக்கு கிட்டத்தட்ட 5% வரையில் அன்றைக்கி ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள்கிட்ட ஸ்டேக் எடுத்துட்டாங்க. அந்த ப்ராடக்ட் ஆரம்பித்தோம். அது அப்புறம் இன்றைக்கி மல்டிபிள் இன்சூரன்ஸ் கம்பெனியோட இப்போ வந்து எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட போன வருஷம் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு கொஞ்சம் குறைச்சலான கமிஷன் இன்கம் எங்களுக்கு போன வருஷம் இன்சூரன்ஸ் அஸ் அன் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கு. அதேமாரி கிரெடிட் கார்டை பொறுத்தவரையில் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க, நாங்கள் வந்து லேட்டாக ஆரம்பித்தோம். லேட்டாக ஆரம்பித்ததுக்கப்புறம் நாங்கள் எங்களோட இப்போ 2-3 டைப் போட்டு நிதானமாக தான் போகிறோம். இப்போ வந்து அதுக்கு தேவைகள் இப்போது, அதாவது முன்ன வந்து கிரெடிட் கார்டுனாக்கா அதை வந்து வச்சுக்கிறவங்களோட நம்பர் அண்டு ப்ரிஃபரன்ஸு குறைச்சல். இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்த ஜெனரேஷனுக்கு அது தேவையாக இருக்கிறதுனால அது ஒரு ப்ராடக்டாக நாங்கள் எங்களோட ஓன் இதுலேயே வந்து போன வருஷம் அதுக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து இப்போ ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசி இப்போ சிஎஸ்கே அண்ட் எஸ்ஆர்ஹெச்சோட டைப் பண்ணினோம். ஸோ தட் எங்களோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்கள் யாரும் கிரெடிட் கார்டு இல்லைங்கிற தேவைக்காக இன்னொரு பேங்க்குக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களோட இதில் ப்ரையாரிட்டியை தவிர புதுசாக வரக்கூடாதுங்கிற அர்த்தம் கிடையாது. அதேமாரி யூபிஐக்கு ஆப்பு போட்ட போதோ ஆர் வந்து இன்டகிரேட் பண்ணின போதோ எங்களோட எல்லா டெக்னாலஜி சர்வீசஸும் வந்து ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பேங்க்ஸ் டு கிவ் தட். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மோர் தேன் மல்டிபிள் இயர்ஸ் வந்து ஈவன் இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன் கொடுக்குற எல்லா டெக்னாலஜி அவார்டையும் சேர்த்து வாங்குற பேங்க் அப்படிங்கிறதுலையும் எங்களோட பேங்க் தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கு. இன்ஃபேக்ட் அதில் அந்த ஈஸியான பேங்க் அப்படின்னு சொன்ன போதே நான் முன்னாடியே சொன்னேன், டெக்னாலஜி பேஸ்டு சர்வீசஸ் தான். நாங்கள் வந்து அந்த காலத்துலேருந்தே வந்து இந்த டெக்னாலஜி வரபோது அதில் இருக்கிறதுல வந்து ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பேங்க்ஸ் டு கம் வித் தி டெக்னாலஜி ரிலேட்டட் சர்வீசஸ். அது வந்து ஆல் இன் ஒன் ஆப்லேருந்து ஆரம்பித்து எல்லா வகையான டிரான்சாக்ஷனுக்கும் இப்போ சாதாரண ஒரு வியாபாரிக்கு கொடுக்க வேண்டிய QR கோடுலேருந்து ஆரம்பித்து இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங்க்கும் எல்லா வகையான கஸ்டமர்களையும் கண்டினியூஸாக
அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு கொடுத்துட்ருக்கோங்கிறது தான் இதில் நிச்சயம். சூப்பர். ஒரு ஸ்ட்ராட்டஜி கொஸ்டின் சார். இப்போ நீங்கள் எல்ஐசியோட பார்ட்னர் பண்ண ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட்னு சொன்னீங்க. நிறைய ப்ரைவேட் சைட் பேங்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் பார்ட்னர்ஷிப் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸும் லைஃப் இன்சூரன்ஸோ மெடிக்கல் பாலிசிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. உங்கள் செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவுட் சோர்ஸ்டாக தான் இருக்குது. எதை பேஸ் பண்ணி நம்ம இன்ஹவுஸாக பண்ணலாமா, அவுட் சோர்ஸ் பண்ணலாமா, ஐ மீன் பார்ட்னர்ஷிப் போடலாமாங்கிற டெசிஷன் எது டிசைட் பண்ணுது? அதாவது இது எப்படி வருது அப்படின்னு சொன்னதுன்னா, அந்தந்த ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு நெட் ஓன்டு ஃபண்ட்ஸ் வந்து எவ்வளவு இருக்குது, அண்ட் வந்து அந்த புதுசாக ஆரம்பிக்கிற பிஸ்னஸை வந்து அவங்களால தாங்குற கூடிய அளவு, ஒரு சஸ்டெயின் பண்ணக்கூடிய அளவு கஸ்டமர் பேஸ் அண்ட் இது வந்து இருக்கா. இது வந்து இப்போ உதாரணத்துக்கு எங்கள் பேங்கையே நீங்கள் எடுத்துனீங்கன்னா இதேமாரி வந்து எங்களோட சேர்ந்து ஒரு 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 10 ஓல்டு ப்ரைவேட் செக்டார் பேங்க்னு ட்ரெடிஷ்னலாக இருக்கிற கேட்டகரி. நீங்கள் வந்து ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸை பிரிச்சிங்கன்னாக்கா லைக்ஸே 1991 லிபரலைசேஷனுக்கு அப்புறம் ஒரு 7-8 நியூ ஜெனரேஷன் பேங்க் வந்தது. ஸோ பாக்கி நாங்கள் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் நிறைய பேர் நாங்கள் வந்து ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு மேலே இருக்கிற பேங்க்ஸ்னு இருக்கிற போது, இது 100 வருஷத்துக்கு மேலே இருக்கிற நாங்கள்லாம் வந்து எப்படின்னா சிறுக சிறுக வந்து டெவலப் ஆகி வந்தவங்க. அதை தவிர வந்து என்னென்னா அன்றைக்கி வந்து ஒரு ப்ரைவேட் செக்டார் பேங்க்கு ஒரு சைஸுக்கு மேலே வந்ததுன்னா அதை நேஷனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்கில் இருக்கிற ஒரு இந்தியன் பேங்க்கோ ஒரு ஐஓபியோ கனரா பேங்க் மாதிரி இருக்கிற பேங்க்லாமோ 1965க்கு முன்னாடி அவங்கெல்லாம் வந்து ப்ரைவேட் செக்டார் பேங்க் தான். ஸோ அப்போ வந்து அதனால இந்த நேஷனலைசேஷன்லாம் ஆனதுக்கப்புறம் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸாக இருந்த எங்களை மாதிரியான இருக்கிற பேங்க்ஸ் வந்து ரொம்ப வேகமாக க்ரோ பண்ணக்கூடாது, அளவோடு தான் க்ரோ பண்ணி இருக்கணுங்கிறது தான் அன்னைக்கு இருந்த ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா அதை தாண்டி இருந்ததுன்னா அது நேஷனலைஸ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு இது தாக்கம் வந்து ஒரு பீரியட் ஆஃப் 120 இயர்ஸ்ல 2 வாட்டி அது நடந்தது. 2 வாட்டியுமே சிபி உள்ள போல வரல. அதோட கொஞ்சம் குறைச்சலா இருந்தோம். சோ அதுல வந்து நம்மள மாதிரி இல்ல, அதாவது வந்து முதல் தடவை வந்ததுங்கிறது இன்டென்ஷனல் கிடையாது, அதுவா நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்ததுங்கிறது வந்து எல்லாரும் அளவோட வச்சுட்டு இருக்கோம். அதாவது வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிறதுல வந்து இப்போ எங்கள் ஓல்டு ப்ரைவேட் செக்டார் பேங்க்ல இருக்கிறதுலே பெரிய பேங்க் வந்து ஃபெடரல் பேங்க். ஃபெடரல் பேங்க்குக்கு அப்புறம் வந்து இப்போ கரூர் ஏஷியா பேங்க் இருக்குது, கர்நாடகா பேங்க் இருக்குது, நாங்கள் இருக்கோம், கேத்தலிக் சிரியன் பேங்க் இருக்கோம், தனலட்சுமி பேங்க் இருக்கும். இதுமாரி நாங்கள் ஒரு 7-10 பேங்க் இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் 60s அப்புறம் வந்து நிதானமாக போனோம், ரொம்ப வந்து வேகமாக க்ரோ ஆகக்கூடாது. அது தவிர வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், பிரான்ச் லைசன்சிங்ல எல்லாமும் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. இந்தமாரி ஃப்ரீயாலாம் வந்து திறக்க முடியாது. ஸோ இது வந்து என்னன்னாக்க அவங்க வந்து புது ப்ரைவேட் செக்டார் பேங்க்குக்கு லைசன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற பார்ட் வந்து ஒரு லிபரலைசேஷனுக்கு அப்புறம் ஆரம்பித்த போது மினிமம் நெட்ஒர்த் வந்து 100 கோடி ரூபா அப்படின்னு சொன்னாங்க. எங்களை மாதிரி இருக்கிற பேங்க்குக்கெல்லாம் அந்த 100 கோடி ரூபா நெட்ஒர்த் வர்றதுங்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி 100 வருஷம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் 100 கோடி ரூபா, 200 கோடி ரூபா ஆச்சு, 300 கோடி ரூபா ஆச்சு. அந்த மினிமம் நெட்ஒர்த் கிரைட்டீரியா ஆகும் போதே நாங்கள்லாம் அதோட குறைச்சலாக இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சப்சிக்வெண்ட் இயர்ஸில் தான் வந்து சம்பாதிச்சு வந்தோம். ஸோ இதில் வந்து எப்படின்னாக்க ஒரு இருக்கிற பேங்க்கோட ஜீனை மாற்றுறதுங்கிறது கஷ்டம். அதுக்கு அதோட சேலஞ்சஸ் உண்டு. சில பேங்க்ஸ் வந்து ஒரு காலத்தில் அந்த மாதிரி அவங்களோட ஜீனை வந்து மாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணினது. சேப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரெடிஷ்னல் ப்ரைவேட் செக்டார் பேங்க்லேயே பிக்கெஸ்ட் பேங்க் ஃபெடரல் பேங்க்கோட பெரிய பேங்காக ஒரு காலத்தில் வந்து வைசியா பேங்க் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஐஎன்ஜி வைசியான்னு போய் அதை வந்து அவங்க இந்த மாதிரி வந்து உடனே சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தாங்க. கடைசியில் அது வந்து இட் குடன்ட் சஸ்டைன். அதேமாரி வந்து பல பேங்க்ஸுக்கு வந்து நடுப்புற வந்து இந்த கான்செப்டை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றணும் அப்படின்னு வரபோது அந்த கான்செப்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு காலம் நீங்கள் வந்து பீப்புள், ப்ராசஸ்ஸு, மைண்ட் செட்டு, டெக்னாலஜி பல விஷயங்களை வந்து மாற்றுறோம். ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு பட் நாங்கள் வந்து எங்கள் மாதிரியாக இருக்கிற பேங்க் இப்போ எங்களோட இது வந்து என்னென்னா 121 வருஷமும் எவ்ரி இயர் பேங்க் வந்து ப்ராஃபிட்டில் ரன் பண்ணிட்டுருக்கு, டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிட்டுருக்கு. நாங்கள் வந்து எஃபிஷியன்சி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டியை ஃபோக்கஸ் வச்சுருந்தப்பே தவிர இதை வி டிட் நாட் கீப் இன் மைண்ட் தி சைஸ். ஸோ நியூ ப்ரைவேட் செக்டார் பேங்க் வந்ததுக்கப்புறம் இந்த நேஷனலைசேஷனுங்கிற பயம்லாம் போயிடுது. ஸோ அவங்க 100 கோடி அப்படின்னு வந்தபோது அவங்களோட அப்ரோச்சு, அவங்கள்ட்ட இப்போ இன்ஸ்டியூஷனோட அங்கே முன்னாடி இருந்த இன்ஸ்டியூஷன்ஸோட சப்போர்ட்டு,
ஆக்சஸ் டு தி கேபிட்டல் மார்க்கெட். ஏன்னா இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து பேங்க் ஓப்பன் பண்ணி 90 வருஷத்துக்கு அப்புறம் தான் நாங்கள்லாம் லிஸ்ட் பண்ணினோம். பட் அவங்கெல்லாம் வந்து ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே வந்து இப்போ லிஸ்டிங் இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வேறு இருந்தது. ஸோ அது வேறு இருந்தபோது ஆக்சஸ் டு தி கேபிட்டல் அண்ட் ஸ்ட்ராட்டஜி வேறு லெவலில் இருந்ததுனால அவங்கெல்லாம் வந்து சைமல்டேனியஸ்லி எல்லா ஒரு ஷேர் ப்ரோக்கிங்லேருந்து ஆரம்பித்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டு, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாத்தையும் அவங்க வந்து ஒரே அம்பரல்லாவில் சேர்த்து வச்சுருந்தாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் அதில் மெஜாரிட்டி ஆஃப் தி கம்பெனிஸை பார்த்தா அவங்க எல்லாரும் வந்து இதெல்லாம் பேங்க் ஆரம்பிக்கிறதுக்கு எய்தன் முன்னாடியோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி இருந்ததுன்னா எப்பப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அப்பப்போ அதை அவங்க வந்து ஓப்பன் பண்ணி தான் வந்தாங்க. இல்லை அநேகமாக எல்லாருமே NBFCயாக இருந்து அதுக்கப்புறம் வந்து பேங்காக கன்வெர்ட் பண்ணினவங்க. அந்த பீரியடில் அவங்களுக்கு இருந்த ஆக்சஸ் டு தி கேபிட்டல் அண்ட் அட்வான்டேஜ் கூட இருந்து அவங்க சஸ்டெயின் பண்ண முடியுங்கிறதுனால அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து சில பேங்க்ஸ் வந்து ஒரு மிட் சைஸ்டு பேங்க்ஸ் எப்படி எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா, அவங்க 2-3 பேங்க்ஸு சேர்ந்து ஒரே மியூச்சுவல் ஃபண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிலேயோ மியூச்சுவல் ஃபண்டுலேயோ இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டெசிஷன்ஸும் சில பேர் எடுத்திருக்காங்க. இது வந்து அது எடுக்கிறதுனாலையும் சரி எடுக்காததுனாலையும் சரி ஒன்றும் பெருசாக டிஃபரன்ஸ் இல்லை அப்படிங்கிறது வந்து எங்களை மாதிரியாக இருக்கிறவங்களோட இது. ஸோ கஸ்டமருக்கு வேணுங்கிறத இப்போ வந்து உங்களால் தேவைப்படுற ப்ராடக்டை நீங்களே கொடுக்குறீங்களோ வேறு யார்கிட்டேருந்து பார்த்து கொடுக்குறீங்களோ ஆக்சஸ் டு தி ப்ராடக்ட் இருக்கா அப்படிங்கிறது தான் இதோட மேட்டர். ஸோ அந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கோம். சூப்பர் சார். ஸோ இப்போது நம்மளோட லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இதெல்லாம் இல்லைங்கிறது நம்ம பேசணும். பட் நீங்கள் ஒரு 14 இயர்ஸ்க்கு முன்னாடி வரும்போது இந்த டெசிஷனை வந்து நீங்கள் இதுதான் என் ஸ்ட்ராட்டஜின்னு நீங்கள் சொல்லும்போது போர்டு எப்படி அக்செப்ட் பண்ணாங்க? அதுக்கு வந்து அதாவது அப்பப்போ போர்டில் வந்து மார்க்கெட்டில் நடக்கிற சேஞ்சஸோட இப்போ டைம் கிடைக்கிற போதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு போனோமா வேண்டாமா என்ன பண்ணணுங்கிற டெசிஷன் வருஷாந்திர டெசிஷனோட ஒரு ஷார்ட் டேர்ம் டெசிஷனுக்கு உண்டான டிஸ்கஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக ஆகும். இது போர்டை மட்டும் எடுக்கிறது இல்லை, இதோட சேர்த்து வந்து பாக்கி எம்ப்ளாயீஸும் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், கஸ்டமர்ஸும் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து மல்டிபிள் விஷயம் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா ஒரு நான் சேர்ந்த ஒரு 20 வருஷம் முன்னாடி நான் சேர்ந்து 2003 சேர்ந்தேன். இப்போ 22 வருஷம் ஆகுது. ஒரு 20 வருஷம் முன்னாடி அப்போ தான் வந்து கார்ப்பரேட் பேங்கிங்கிறது ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த கார்ப்பரேட் பேங்கிங்கில் இன்ஃபேக்ட் வந்து எங்கள் சைஸில் அன்றைக்கி இருந்தால் எங்களோட கொஞ்சம் பெரிய பேங்க்லாமும் பெரிய லெவலில் போனாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அன்றைக்கி லட்சுமி விலாஸ் பேங்க்னு ஒரு LVBன்னு ஒரு பேங்க் இருந்தது. அவங்க வந்து கார்ப்பரேட் பேங்கிங்கில் பெரிய லெவலில் போயிருந்தாங்க. ஸோ கேள்வி வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாமும் வந்தது வந்து என்னென்னா, நீங்கள் அதில் போகலன்னா நீங்கள் பின்தங்கிடுவீங்களோ அப்படிங்கிற கேள்வி வந்து திருப்பி வந்தது. நான் அப்போது வந்து டிப்யூட்டி ஜெனரல் மேனேஜர் ஃபார் பிளானிங் இருந்தேன். நான் வந்து அந்த மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணுறதுக்கு பாம்பே போனேன். பாம்பே போய் பல பேரை மீட் பண்ணினேன். அதில் ஒரு 5-6 கேள்வி நானே கேட்டுண்டு அதுக்கு வந்து பதில் வாங்கினது எல்லாத்தையும் வந்து என்னன்னாக்க, கார்ப்பரேட் பேங்கிங்னாக்க மினிமம் ஒரு டிக்கெட்டு வந்து 50 கோடி அன்னி தேதிக்கு. எங்களோட அன்னியோட ஆனுவல் ப்ராஃபிட்டு 50 கோடி தான். அதே சமயத்தில் பார்த்தாக்க இந்த கார்ப்பரேட் பேங்கிங் எடுத்துட்டா இதில் ஃபெயிலியரே இல்லாமல் இருக்கா. யாரை அன்றைக்கி போய் கேட்டு பார்த்தாலும் இல்லை ஏன் இல்லை. உதாரணத்துக்கு எல்லாரும் அன்றைக்கி வந்து என்ட்ரான் டாபோல் பவர் பிளான்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ கார்ப்பரேட் பேங்கிங்கில் இறங்குறவங்க யாரும் வந்து தாபோலுக்கு பணம் கொடுக்காமல் இருக்க முடியாது. ஸோ ஒரு கணக்கு தப்பாக போச்சுன்னாக்க ஒரு வருஷத்தோட ப்ராஃபிட் போயிடும். ஸோ இதுக்கு நம்ம வந்து கிராஜுவேட்டால் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து இதுக்கு போகக்கூடாதுன்னு டெசிஷன் எடுத்ததுக்கு இப்போ மார்க்கெட் லெவலில் வந்து நாங்கள் வந்து ஒரு சரியான டெசிஷன் எடுக்கலை அப்படிங்கிற ஒரு பேர் எங்களுக்கு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் 2014 2018 வரையில் இருந்த பீரியடில் கார்ப்பரேட் பேங்கிங்கில் இருந்த பிளட் பாத்து எத்தனை பேங்க் எவ்வளவு பணம் இருந்தது, அந்த பீரியடில் வந்து எங்களோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தீர்மானம் பண்ணி பார்த்தபோது நம்ம அன்றைக்கி எடுக்கிற டெசிஷன் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு எடுத்துடுறது. ஸோ அதனால் எந்த ஒரு புது அவென்யூ வரப்போதும், சே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் கார்டுக்கு அப்படின்னா கிரெடிட் கார்டுக்கு முதல்ல நம்மளோட கஸ்டமருக்கு கொடுப்போம். ஸோ இது வந்து நம்மளோட இப்போ எவ்வளவு புது கஸ்டமர் அக்வயர் ஆகிறாங்க, எத்தனை கஸ்டமரை நம்மளால் ரீட்டைன் பண்ண முடியல, ஏன் ரீட்டைன் பண்ண முடியல, என்னென்ன ப்ராடக்ட் உங்களுக்கு கேட்குறத நம்மளால் கொடுக்க முடியல, இது போகிறதுனால நமக்கு எவ்வளவு லாபம் எவ்வளவு நஷ்டம், இந்த கணக்கெல்லாம் வந்து கண்டினியூஸாக வந்து
தொடர்ச்சியாக போட்டு பார்த்துட்டு என்னைக்கு அதோட ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அந்த ப்ராடக்டை நாங்கள் எடுத்துக்குவோம். ஸோ ஸ்டெபிலிட்டி இஸ் மச் மோர் வேல்யூபிள் தேன் டெம்பரரி சக்ஸஸ் இல்லையா? ஆமாம், அதாவது இதில் பேசிக்கலி நான் திருப்பி எங்கள் இன்வெஸ்டார் கான்ஃபரன்சஸ்ல எல்லாமும் சொல்கிறது, நாங்கள் வந்து டெஸ்ட் மேட்ச் பிளேயர்ஸ். க்ரீஸில் அவுட் ஆகாமல் நின்னாலே ஸ்கோர் தானாக வரும், அட்லீஸ்ட் மேட்சை வந்து ட்ரா பண்ணிடலாம். ஸோ நாங்கள் வந்து அந்த கட்சியை தான் சேர்ந்தவங்க. நாங்கள் வந்து 2020 பிளேயர்ஸ் வந்து கிடையாது. ஸோ அதனால் அதாவது இது வந்து என்னன்னாக்கா இதுக்கு ஒரு 120 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஏன்னா ஒரு ஃபைனான்ஷியல் செக்டாரில் இதை வந்து நடக்கிற எக்கனாமிக் சைக்கிள்ஸ்லாம் ஆகி இருக்கிற எல்லா ரிஸ்கையும் மேனேஜ் பண்ணிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப ஒரு சிரமசாத்தியமான ஒரு விஷயங்கிறதுனால அதை வந்து கலைச்சிடக்கூடாது. இது வந்து நம்ம ஸ்டேபிளாக அழகாக அதை வந்து கொண்டு போய் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும், க்ரோத் இருக்கணும், எல்லாம் வாஸ்தவம் தான். பாக்கி இருக்கிறவங்க பண்ணுறாங்களே அப்படிங்கிறத மட்டும் ஒரு காரணமாக வச்சுட்டு நம்ம அந்த காரணத்தை பண்ணினா அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரலைன்னா அந்த காஸ்ட்டை வந்து இன்ஸ்டிடியூஷனால் தாங்க முடியுமாங்கிறத வச்சுட்டு பொறுப்பாக ரன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ப்ரையாரிட்டி. ஸோ அதை உணர்ந்து போர்டும் சரி, எக்ஸிக்யூட்டிவ்ஸும் சரி, எம்ப்ளாயீஸும் சரி, நாங்கள் இன்ஸ்டிடியூஷன் 120 வருஷம்னாக்கா அடுத்த 120 வருஷத்துக்கு அதுக்குண்டான ஃபவுண்டேஷன்ஸை இன்னிலேருந்தே இப்போ ஒவ்வொரு கணமும் அதை போட்டுகிட்டே தான் போயிட்டு இருக்கோம். பிரில்லியன்ட் சார். ஆனால் நீங்கள் எல்லா ஆன்சர்லையுமே எனக்கு என்ன ஒன்று புரியுதுன்னா, அகெயின் கோயிங் பேக் டு கஸ்டமர்ஸ். என் கஸ்டமர்ஸ் யார், அவங்களுக்கு என்ன தேவை? இப்போ இங்கே ஒரு பேங்க் ஒரு சென்னையில் மேலோ ஹைதராபாத்லேயோ ஒரு பேங்க் ஒன்று ஃபெயில் ஆகுதுன்னா அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பிளென்டி. ஓவர் நைட்டில் அவங்க அடுத்த ஆப்ஷன்ஸ் ஸ்விட்ச் பண்ணிடலாம். ஆனால் ரூரல்லையோ இல்லை இந்த டெல்டாலெலாம் நீங்கள் ரொம்ப சைடு இனி வில்லேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் சிஓபி பிரான்ச் க்ளோஸ் பண்ணால் கூட அவங்க தவிச்சு போயிடுவாங்க, ரைட்? ஸோ அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் ஐ திங்க் இட்ஸ் ஸ்டிக்கிங் டு பேசிக்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் நான் கற்றுக்கிறேன். இல்லை அப்படி இல்லை, முதல் சமாச்சாரம் இதில் வந்து ஃபெயிலியருங்கிறதுக்கு ஆப்ஷனே கிடையாது. இது வந்து அதாவது இதில் வந்து இன்னொரு விஷயம் பேங்க்குக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா, இதுவரையில் நடந்துட்டு இருக்கிறது வந்து பேங்க்குக்கு ஒருத்தர் சிஇஓவாக வந்திருக்காருன்னா அவருக்கு வந்து ஒரு நிறையா வருஷங்கள் டென்யூர் இருந்திருக்கு. இது வந்து 3 வருஷம் மட்டும் 6 வருஷம் மட்டும் அப்படின்னு இருந்துட்டு உடனே இந்த குவார்ட்டர் 1 வருஷம் 2 வருஷம்னு பார்த்துட்டு போகாமல் ஒரு சிஇஓவாக பேங்க்குக்கு வரவர் வந்து அடுத்த ஜெனரேஷன் வரையில் பேங்க்கை கொண்டு போகிறதுக்கு உண்டான பேசிக்ஸை கரெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பேங்க்கோட மேனேஜ்மெண்ட் டீமோட ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் போர்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் இதுவரையில் 120 வருஷமாக இருந்துட்டு. இப்போ நம்ம ஃபெயிலியர்னு பேசும்போது ரீசெண்டாக சாஃப்ட் பேங்க் கிராஷ்னு கேள்விப்பட்டோம். இந்த ஸ்டார்ட் அப்பில் வந்து நீங்கள் ஃபண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஃபண்டிங்ஸ் அங்கேருந்து வருது. யூஎஸில் இன்கார்பரேட் பண்ண நிறைய கம்பெனிக்கு அவங்களோட அமௌண்ட்டே வந்து பிளாக் ஆச்சு. இந்தியாவில் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இந்த அளவுக்கு ஃபெயில் ஆகுங்கிறது ஆல்மோஸ்ட் நில். அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அண்ட் ஆல்சோ என்னென்ன காரணங்களால் ஒரு பேங்க் ஃபெயில் ஆகும்? பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வருமானம்ங்கிறது அதோட இன்ட்ரெஸ்ட்லேயும் அவங்களோட அசெட்ஸ் அண்ட் ஈக்விட்டிஸ் இதை பேஸ் பண்ணி தான். ஸோ எந்த காரணத்தினால ஒரு பேங்க் ஃபெயில் ஆகும்? இப்போ இதுக்கு நீங்கள் அந்த சிலிகான் வேலி பேங்க்குக்கு பேசுகிற போது ஸோ அவங்கள்ட்ட என்ன ஒரு பெரிய மிஸ்டேக் அன்றைக்கி நடந்தது அப்படின்னு சொன்னாக்க, எல்லா ஸ்டார்ட் அப்ஸு இப்போ இதில் இருக்கிறவங்க டெக்னாலஜியில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களோட பணத்தை போட்டாங்க. ஆனால் பேங்க் வந்து கடன் கொடுக்கல. பேங்க் வந்து எல்லா பணத்தையும் பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த கோவிட் பீரியட் சமயத்தில் என்னாச்சு அப்படின்னு சொன்னாக்க வந்து அட்வர்ஸ் ஈல்டு மூமெண்ட்னால அந்த வேல்யூ ஆஃப் தி பாண்டு இறங்கி அதோட ஈக்விட்டி ஃபுல்லாக வந்து வைப் ஆஃப் ஆகிப்போச்சு. ஸோ அதனால் அது வந்து அதோட ஃபெயிலியர். பட் நம்மளை பொறுத்த வரையில் வந்து என்னன்னாக்க நம்ம கண்ட்ரியையும் சரி, கண்ட்ரியில் வந்து இப்போ பேங்க்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆரம்ப காலத்தில் வந்து இப்போது பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் ஆக்டாக இருக்கட்டும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரெகுலேஷன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே நம்மளோட கண்டிஷன்ஸுக்கு எது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து மனசில் வச்சுட்டு அதனுடைய சட்டத்திட்டங்கள், சூப்பர்விஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக நடக்கிறதுனால
இது வந்து எந்த விதமான இது வந்து ஒரு இதில் பிளேயிங் வித் அதர்ஸ் மணின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஆகாத பார்த்துட்டு க்ளோஸ் வாட்சில் சிஸ்டம் வச்சுருக்கிறதுனால, அதாவது இப்போ நீங்கள் நார்மலாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அதுக்கு வந்து பேங்க்லேருந்து லோன் வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்க அதில் டெட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு பார்ப்பாங்க. தொழில் ஆரம்பிக்கிறவங்க ₹1 கொண்டு வந்தாங்கனாக்கா பேங்க் அதுக்கு ₹1 கொடுக்குறதா ₹2 கொடுக்குறதா, இந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க்கு அந்த பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரியான இருக்கிற பாலிசிஸ் இருக்கும். பட் ஆனால் இது வந்து லீவரேஜ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஹையஸ்ட் லீவரேஜ் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பேங்கிங் தான். ஸோ இதில் வந்து ஒரு குத்துமதிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்க பேங்க்கோட ஓன் ஃபண்ட்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட 10 மடங்கு வந்து பப்ளிக் டெபாசிட் வருது. ஸோ அதனால் வந்து ஆக்சுவலாக இதில் நிறையா பணம் போடுறது பப்ளிக்குங்கிறதுனால பப்ளிக்கோட கான்ஃபிடென்ஸ் இருக்கிற வரையில் எந்த ஒரு பேங்க்கும் வந்து ஃபெயில் ஆகாது. பப்ளிக்கோட கான்ஃபிடென்ஸ் இருக்கணும்னா அந்த பேங்க்கோட கண்டக்ட்டு, அவங்களோட எடுக்கிற ரிஸ்க்கு, அவங்களோட ஃபைனான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸு எல்லாமே வந்து ஜாக்கிரதையாக நடக்கணுங்கிறது தான் இதோட முக்கியமான பாயிண்ட். ஓகே.